ஆட்சி மாற்றம்னு நான் சொல்றது, இருக்கின்ற அரசாங்கம் வெளிய போய், புதிய அரசாங்கம் வர்றத தான் ஆட்சி மாற்றம்னு நான் சொல்லல. அதுல புரிதல்ல கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன். ஆட்சி மாற்றம் ஆட்சி எப்படி நடக்குதுங்கிற விதத்துல மாற்றம் வரணும். கட்சிகள் மாறி மாறி வந்து ஜனங்களுக்கு நல்லது நடக்க போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்சி ஒரு அரசாங்கம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற விதத்துல மாற்றம் வந்தா தான் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். கட்சிகள் மாறி மாறி வந்ததுனால என்ன பலன்? இவங்க நல்லது செய்ய போறாங்க, அவங்க நல்லது செய்ய போறாங்க, மாறி மாறி வந்ததுனால எவ்விதமான பலனும் வரப்போறதில்ல. ஆனா ஜனங்களுக்குள்ள அரசியல் விழிப்புணர்ச்சியோ, ஜனங்களுக்குள்ள வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிறது அந்த விழிப்புணர்வோ இதெல்லாம் இல்லாத, போராட்ட குணம் இல்லாத ஒரு சமுதாயம் உருப்பட்டதா வரலாறு இல்ல. நீங்க பிரெஞ்சு புரட்சி எடுத்தாலும், ஜெர்மனி எடுத்தாலும், நீங்க வந்து யுஎஸ் எடுத்தாலும், எந்த இடத்துல நீங்க வந்து எடுத்தாலுமே சரி, ஆஸ்திரேலியா எடுத்தாலும், போராட்டம் இருந்தால்தான், ரஷ்யாவை எடுத்துக்கங்க, போராட்டம் இல்லாமல் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கங்க. அப்ப போராடாம எனக்கு காலையில நான் வேலைக்கு போவேன், நான் வந்து சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை பாதுகாடுவேன். ஐயோ, என் பக்கத்து வீட்டில் ஏதாவது கொலை நடந்தா கூட எனக்கு எதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மாற்றங்களை எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்?